எடப்பாடி பழனிசாமி தான் டெல்லி பாஜக தலைவர்களிடத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரா? தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர வேண்டாம். பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை மாற்றினால் திண்டுக்கல்ல இருந்து ஒரு பெரிய பூட்டை வாங்கிட்டு வந்து தலைமை அலுவலகம் இருக்குல்ல கமலாலயம் அதுக்கு பூட்டிடலாம். உதயநிதியும் அவருக்கு படிப்பையும் வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா முடியாது. இவர் எங்கேயும் அவர் எங்கேயும் அவருடைய ஒழுக்கம் நெருங்க முடியாது. இன்னைக்கு இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி தான் அவ்வளவு எம்எல்ஏகளும் வந்தாங்களா? கிடையாதுல்ல. சசிகலாவை நம்பி தானே அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவங்க கை காட்டின ஆளு தானே நீங்கள். ஆனால் துரோகம் தானே பண்ணீங்க. சிவராத்திரி அன்னைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு தூது மாதிரி ஒரு 7-8 பேர் போய் கோவை வந்த அமித்ஷாவை போய் பார்த்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்களாக போய் பார்த்து பேசி மறுபடியும் நம்ம கூட்டணி வைப்போம். ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த நிர்பந்தம் வந்து சிக்கல் வந்து இனிமே நம்ம தனியாக நின்னா கண்டிப்பாக ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது கட்சியில் உள்ளவங்களே பெரிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் கொடியை பிடிச்சிட்டார். திமுக பழையபடி ஆட்சிக்கு வந்துடும், நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடும், பழையபடி ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை முடக்கப்படும். அதுக்கு பிரகாசமான வாய்ப்பு. அதிமுகங்கிறதுல வரக்கூடாது. அப்போ அண்ணாமலையோட நிலைப்பாடு என்னன்னா, அப்படி நீங்க இருந்தா தென் மாவட்டங்கள்ல வந்து அந்த இடத்துல நீங்க பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க. கொங்கு மண்டலத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. ஒரே மேடையில நீங்க ஏற மாட்டீங்க. அப்ப அந்த கூட்டணி எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? தாமரை இலை தண்ணீர் மாதிரி தானே இருக்கும், ஒட்டாம போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறது சரியா கிடையாது. இன்னும் இவ்வளவு நாளும் உங்களை விட அவங்க தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விசுவாசமா இருந்திருக்காங்க. அவங்கள விட முடியாது. எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காரு. அண்ணாமலை வரணுங்கிறதுல உறுதியா இருக்காரு. இதுதான் பிரச்சனை. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பரபரப்பு உச்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீடியாக்கள் ஃபுல்லாவே அண்ணாமலை குறித்த டாக் தான் போய்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, டெல்லி விசிட் முடித்து வந்த பிறகு கொடுத்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய விவகாரம் தான். இப்போ என்ன காரணத்துக்காக அண்ணாமலை அவர்கள் ஒரு விதமான விரக்தியில பேசியது போல கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க? காரணம் என்ன? தலைவர் மாற்றமா? எப்படி பாக்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் மாற்றுறது வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒருவேளை அதை தாண்டி மேலே இடத்துல வந்து டெல்லியிலேருந்து முடிவு பண்ணி பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை மாற்றினால் திண்டுக்கல்ல இருந்து ஒரு பெரிய பூட்டை வாங்கிட்டு வந்து தமிழகத்தினுடைய பாஜக தமிழக தலைமை அலுவலகம் இருக்குல்ல கமலாலயம் அதுக்கு பூட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ தான் வந்து பாஜகங்கிற கட்சியே அண்ணாமலை வந்த பிறகு தான் தமிழகம் முழுக்க போய் சேர்ந்துருக்கு. அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தில் மோடி அப்படின்னா வில்லனா தமிழனுக்கு வில்லை அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சதே அந்த மனிதர் தான். என் மண் என் மக்கள் யாத்திரையில் தான் எல்லா இடமும் பேசுது. இன்றைக்கும் கூட நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா நீங்கள் பிஜேபியிலேருந்து யாராவது போய் எந்த கையெழுத்து இதெல்லாம் வாங்க போகிறாங்கல்ல, இப்போ இந்த 3வது மொழி படிக்கலாம் இல்லை புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க, அதுக்கு போய் கையெழுத்து வாங்க போகிறாங்கன்னா அவங்க பல இடங்களில் கேட்குற கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, ஓ நீங்கள் அண்ணாமலை கட்சியான்னு கேட்குறாங்க. பாஜகங்க நீங்கள் உங்களுக்கு சொல்ல தெரியல, அண்ணாமலை கட்சியானி. அப்போ அண்ணாமலையை வச்சு தான் அந்த கட்சிக்கு பாஜகவுக்கே ஒரு உயிர் கிடச்சிருக்கு. இது கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் ஏற்கனவே தெரியும். அங்கே நான் இப்படி சொல்லலை. அது இல்லாமல் புதுசாக பாஜக நுழைந்த பகுதிகளில் இப்படி தான் இருக்குது. தமிழகம் முழுக்க பரவலாகவே இது இருக்குது. இப்போ அண்ணாமலை வந்த பிறகு தான் சார் நிறைய பெண்கள், குடும்ப பெண்களெல்லாம் அரசியலை கவனிக்க ஆரம்பித்ததே அண்ணாமலை வந்த பிறகு தான். இப்படி தமிழகத்தில் பாஜக இப்போ வளர்றதுக்கு அதே மாதிரி இந்த நோட்டா கட்சின்னு சொன்னாங்க. அது ஒரு 11.24% அளவுக்கு உயர்த்தினது அவர் தான். 2024 கூட்டணி அமைச்சர் பாராளுமன்ற தொகுதி இந்த தேர்தலோட இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி அப்படியே கட்டி பாதுகாத்து கொண்டு அந்த கூட்டணி அப்படியே இருக்கு. குலையாம அப்படியே வச்சிருக்காரு. மேற்கொண்டு கட்சிகளை உள்ள சேர்க்கணுங்கிறது தான் அடுத்த லெவலுக்கு போறாரு. இப்படியெல்லாம் வளர்த்துட்டு வரக்கூடியது நல்லா உழைக்கிறாரு, நேர்மையான ஆள். அவரை வந்து எந்த வகையிலையும் குறை சொல்ல முடியல யாராலையும். திமுக காரங்களை கூட குறை சொல்ல முடியல. அதனால தான் ஆட்டுக்குட்டினி கிண்டல் பண்றாங்க. அதானே யதார்த்தமா அதானே. அவருடைய படிப்பை நீங்க வந்து பேச முடியல. உதயநிதியும் அவருக்கு படிப்பையும் வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா முடியாது. இவர் எங்கேயும் அவர் எங்கேயும் அவருடைய ஒழுக்கம் நெருங்க முடியாது. இப்போ எல்லாமே திறமை அதே மாதிரி. இப்போ எல்லாமே இதுக்கு வாரிசில் வந்திருக்கு. அது வாரிசே இல்லாமல் அவர் வந்து நிற்கிறாரு புதுசாக. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் அவரை மாற்றணும்னு ஒரு மேலிடம் முடிவு எடுக்கணும். அது பைத்தியக்காரத்தனம்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்க தான் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரையில் அப்படி எதுவுமே கிடையாது. ஏன் அப்போ இப்படி சொன்னார் அண்ணாமலை? எதுக்கு கொஞ்சம் விரக்தியில் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் அப்படி வந்துச்சு. நான் பார்த்ததில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டெல்லியிலேருந்து அவர் அதுக்கு முந்தின நாள் நைட்டு 11:30 மணிக்கு தான் சென்னை ஏர்போர்ட்டில் வந்தார். வெளியே வரும்போது ஜாலியாக தான் போனார். அப்படி ஒருவேளை அங்கே ஏதாவது நடந்திருந்துன்னா கூட அவர் அதில் காணிக்கிறது வாய்ப்பு இருக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நேற்றுக்கே அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது, எந்த அடிப்படையில் சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனால் வேறு ஒரு விஷயம் எனக்கு தெரியும். என்ன அப்படின்னா, அண்ணாமலை ஐபிஎஸ் இதே மாதிரி தான் அவரை மாற்ற போகிறாங்கன்னு சொல்லி 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் பேசினாங்க.
அது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லிட்டாரு. அவர் வந்து நீங்கள் அண்ணாமலையை மாற்றினா தான் கூட்டணி, இல்லைன்னா கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க, அப்புறம் இவரை கொண்டு தலைவரை வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை சொல்லிகிட்டே வந்தாங்க. கடைசியில் வந்து அப்படி எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி தான் இப்போவும் வந்து அதே மாதிரி ஒரு பேச்சு தான் நடக்குமே வெளியே, வேறு ஒன்றும் இருக்காது. முக்கியமான காரணம் என்னென்னா, அண்ணாமலை ஒரு விஷயத்தை வச்சுருக்கார். அதில் தான் அவர் உறுதியாக இருக்கார். அதை தான் அவர் அடித்து அது சொல்லுவார்ல, நான் என்னுடைய இதில் நான் தெளிவாக இருக்கேன், உறுதியாக இருக்குன்னு சொல்கிறார்ல. அது என்ன உறுதி அப்படின்னா, அதிமுகங்கிற கட்சியை ஒன்று சேர்க்கணுங்கிறது அவருடைய எண்ணம். அந்த கட்சி அழியக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். முதல்ல இருந்தே இதை அவர் வந்து கடைபிடிச்சிட்டு வரார். பன்னீர்செல்வம் அவர்களை வந்து அதிமுகவில் பழையபடியும் ஒன்று சேர்க்கணும், தினகரனை பழையபடியும் ஒன்று சேர்க்கணும், சசிகலா அந்த அம்மாவெல்லாம் ஒன்று சேர்த்து இது மாதிரி எத்தனை தலைவர்களை வெளியேற்றி வச்சுருக்காங்களோ அவ்வளோத்தையும் உள்ளே கொண்டு வந்து கட்சியை பலப்படுத்தணும். பலப்படுத்திட்டு பாஜக கூட கூட்டணி வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரை கொண்டு வந்தீங்கன்னா, கொண்டு வந்தால் அது வந்து பெரிய அளவில் அதுக்கு பிரயோஜனம் இருக்கும், பலன் கிடைக்கும். அதைத்தான் அவர் மைண்டில் வச்சு கேட்குறாரு. இப்போ இவ்வளவு நாளும் வந்து பன்னீர்செல்வம் அப்புறம் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் வச்சாச்சு. இவர் உள்ளே வந்தோடனே அவங்க வெளியே விட்டுருவாங்களா? அது எப்படி விட முடியும்? இவங்க வேணும்னா வருவாங்க, வேண்டான்னா போவாங்க. பிஜேபினால தான் நாங்கள் தோத்தோன்னு வேற சொன்னாங்க. 2021 தேர்தல் முடிஞ்சோன்னு அப்படி சொன்னாங்க. 26 தனி தான் நின்னாங்க. தென் சென்னையில் டெபாசிட்டே இழந்து போச்சுது. அதே ஜெயக்குமார் தான் சொன்னார். அவருக்கு பையன் தான் டெபாசிட்டும் வாங்காமல் போனார். அவர் தான் சொன்னார், ராயபுரத்தில் நான் வந்து நிறைய கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் இருக்காங்க, அந்த மக்களெல்லாம் எனக்கு ஓட்டு போடக்கூடியவங்க, அதனால வந்து ஓட்டு போடலை. இப்போ அந்த பாஜகவோட கூட்டணி வச்சதுனால நான் ராயபுரத்தில் நானே தோற்று போயிட்டேன், இல்லைன்னா நான் இப்போ எம்எல்ஏ இருக்க வேண்டிய ஆளுன்னு அவர் தான் பேட்டி கொடுத்தார். அதே அவருடைய மகனே வந்து தென் சென்னையில் தனியாக நின்னாங்கல்ல, அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் ஏன் ஓட்டு போடல? சூழ்நிலை வேறு. இவங்க அப்படி சொன்னாங்க, சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, எல்லாம் பேசினாங்க, நோட்டை உங்களுக்கு தலையும் இல்லை வாழும் இல்லைன்னுலாம் சொன்னாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறாரு. இது முன்னாடி அவர் அந்த கோரிக்கையை தான் வச்சுருக்கார். ஆனால் அண்ணாமலையை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஏமாற்றினார். முதல்ல வந்து என்ன அப்படின்னா, அண்ணாமலை மாநில தலைவர், பாஜக மாநில தலைவராக வந்த உடனே அவர் செய்த ஒரு முதல் ஏமாற்றம் எங்கே அப்படின்னா, அது அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், படித்தவர், நல்ல தெளிவான ஆள். அரசியலுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் அறிவு இருக்குல்ல அவருக்கு. முதல்ல அவரை எங்கே ஏமாற்றப்பட்டார் அப்படின்னா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது அதில் பாஜக அணியில் தான் அதிமுக இருந்துச்சு, எல்லாம் சேர்ந்தா இருந்தாங்க. ஆனால் பெரிய கட்சி அதிமுகங்கிறனால தொகுதி பங்கீடெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துட்டது. எடப்பாடி பழனிசாமி தான் அந்த வேலையை செய்தார். ஆனால் இவர் அலைய வச்சு கடைசியில் வந்து அம்போனி விட்டாங்க. திடீர்னு வந்தார் அண்ணாமலை, கமலாலயத்துக்கு வந்தார், ப்ரெஸ்ஸை கூப்பிட்டாரு, நாங்கள் தனிச்சு தான் நிற்க போகிறோன்னு சொன்னார். 3வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் பாஜகவை. வந்து அந்த ஒரு வாரம் தான் டைம் அவகாசம். 45% இடங்களில் தான் வேட்பாளரை நிறுத்த முடிஞ்சுது. அப்போ 100% அளவுக்கு, 100% நிப்பாட்ட முடியாதுன்னு வச்சுருங்க, ஒரு 75% அளவுக்கு வேட்பாளர் நிப்பாட்டிருந்தால் என்ன ஆகும்? இன்னும் அதிகமான ஓட்டு தான் ஷேர் கிடச்சிருக்கும். அந்தளவுக்கு முதலே அடிச்சிட்டாரு. 2வது அவரை ஏமாத்தின இடம் அது அப்படின்னா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல். EVKS இளங்கவன் நின்னார்ல அந்த டைமில், முதல் இடைத்தேர்தலில். அப்போ அந்த டைமில் வந்து இந்த பக்கம் பன்னீர்செல்வம் இருக்கார், அவரும் நிற்கிறாரு, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் 2 பேருமே இப்போ வந்து ரெட்டை இலைக்கு கிளைம் பண்ணுறாங்க. டிடிவி தினகரனை வேட்பாளரை விட்டுருக்கார். அப்போ இவங்களெல்லாம் நிப்பாட்ட சொல்லுங்கள், ரெட்டையில சின்னத்துக்கு அண்ணனை கையெழுத்து போட சொல்லுங்கள். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி திரு அண்ணாமலை IPS கிட்ட சொல்லி, அவரும் இந்த பக்கம் பேசி பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி சரி விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பழையபடி நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்கன்னு சொல்லும்போது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பண்ணுறேன்னு சொன்னார், சொல்லியிருக்கார். தேர்தல் அந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம பழையபடி அதை பற்றி நம்ம பேசுவோம், நம்ம எல்லாம் செய்வோம்னு சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அம்போனி விட்டுட்டு போயிட்டார். ஏற்கனவே இந்த வடுக்களெல்லாம் அண்ணாமலைக்கு இருக்குது. இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயமே, அவருக்கு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சது சசிகலா அவங்க. நீங்கள் அந்த அம்மாவை 1000 குறை சொல்லுங்கள், அந்த பதவியை அவங்க தானே விட்டு கொடுத்தாங்க, அவங்க தானே தேர்வு செய்து சரி நம்பிக்கையான ஆளுன்னு சொன்னால் கொடுத்தாங்க. அவங்க ஜாதிக்காரங்களை பார்த்து அவங்க கொடுத்துருக்கலாமே, ஜாதி வெறி இருந்தோன்னா. அப்படி பார்க்கலல்ல, இன்னொரு ஜாதிக்காரங்கன்னு தெரிஞ்சு தானே கொடுக்குறாங்க. இவரும் நல்லா நம்பிக்கையாக இருப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. திருப்பி அவங்க வரும்போது திருப்பி அந்த பதவியை அவங்ககிட்ட கொடுக்கணும்ல. அவங்க இல்லைப்பா நீனே இருந்துக்கன்னா அது வேற பெருந்தன்மை. ஆனால் நீங்கள் திருப்பி அவங்ககிட்ட கொடுக்கணும், இல்லை அவங்க சொல்லக்கூடியவங்ககிட்ட நீங்கள் அந்த முதலமைச்சர் பதவி விட்டு கொடுக்கணும்ல, அதான முறை. இல்லைனா அது அன்னைக்கு இருந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி தான் அவ்வளவு எம்எல்ஏக்களும் வந்தாங்களா? கிடையாதுல்ல. சசிகலாவை நம்பி தானே அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவங்க கை காட்டின ஆள் தானே நீங்கள். ஆனால் துரோகம் தானே பண்ணீங்க. அந்த அம்மாவை கட்சியை விட்டு தூக்கி விட்டீங்களே. 4 வருஷம் முதலமைச்சராக நீடிச்சார். அந்த 4 வருஷமும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது பன்னீர்செல்வம். கட்சி விட்டு தூக்கிட்டீங்களா? 4 வருஷம் நீங்கள் 2 பேரும் ஒன்றுவா இருங்க அப்படின்னு சொன்னது பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 2 பேரும் சொல்லி தான் உங்களுக்கு 4 வருஷம் உங்களுக்கு முதலமைச்சர் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைச்சு கொடுத்தாங்க. அவங்க தான் பேசி சரி பண்ணி வச்சாங்க. அவங்களே மரியாதை இல்லாமல் கட்சியை விட்டு கூட்டணி விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. அந்த கூட்டணியே இல்லை, உங்களால் தான் நான் தோத்தோன்னு வேற சொல்லிவிட்டீங்க. இதனால தான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டீங்க. இது அவ்வளவும் செய்தாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அண்ணாமலையை மீறி தான் இவங்க அதாவது அவங்க பங்குக்கு அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சிவராத்திரி அன்னைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு தூது மாதிரி ஒரு 7-8 பேர் போய்
கோவை வந்த அமித்ஷாவை போய் பார்த்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்களாக போய் பார்த்து பேசி மறுபடியும் நம்ம கூட்டணி வைப்போம். ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த நிர்பந்தம் வந்துட்டு, சிக்கல் வந்துட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இனிமே நம்ம தனியாக நின்னா கண்டிப்பாக ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது கட்சியில் உள்ளவங்களே பெரிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் கொடியை பிடிச்சிட்டார். அப்போ இது பெரிய பிரச்சனை ஆகிட்டு. அப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணம் நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம் அப்படிங்கிறாரு. மூத்த தலைவர்களை வெளியே போனவங்கலாம் ஒன்று சேர்ந்து கட்சியை பலப்படுத்திடுவோம். பலப்படுத்திட்டு அது பிறகு கூட்டணியிலையும் வரணும். இல்லைனா நம்ம நிற்க முடியாது. திமுக பழையபடி ஆட்சிக்கு வந்துடும், நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடும், பழையபடி ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் நிப்போன்னு சொல்லும்போது இவர் வந்து சரி கூட்டணிக்கு போகுங்கிறதுல ஒத்துக்கிட்டார். அவங்கள சேர்க்குறங்க இடத்துல ஒத்துக்கலை. நான் கூட அவர் ஒத்துக்கிட்டாருங்கிற மாதிரி தான் முதல் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டார். ஏன்னா அவங்கெல்லாம் கீழே இறங்கிட்டாங்க, இவரும் இறங்கியிருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் பின்னாடி தான் தெரிஞ்சது இறங்கலை. இவர் வந்து கூட்டணியோடு சேர்ந்துட்டா அதிமுக பாஜக அணியில் சேர்ந்துட்டா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி ஒரு தூது விட்டு பேசி அதனுடைய தொடர்ச்சி தான் அமித்ஷாவை டெல்லியில் போய் பார்த்தது. 2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க, அதுக்கு மேலேயே பேசியிருக்காங்க, தனியாலாம் பேசியிருக்காரு. எல்லாம் பேசி முடிவு என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து கூட்டணியில் அவங்களும் வேணால் இருக்கட்டும், நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன், அவங்களும் வேணால் இருக்கட்டும், ஆனால் வந்து கட்சியில் அவங்களே சேர்க்க முடியாது. இது ஒரு பாயிண்ட் பேசியிருக்காங்க. அதாவது ஓபிஎஸ் தினகரன் இவங்களெல்லாம் வந்து அதிமுக சேர்த்து நீங்கள் கட்சியை வந்து பலப்படுத்தணுங்கிற விஷயம் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. உள்ள அது விவாதத்துக்கு வந்திருக்கு, அது முக்கியமான பாயிண்ட்டாக வந்திருக்கு. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கலை. அது வந்து அவரை நம்ம சேர்க்க முடியாது, அவங்களெல்லாம் கட்சி நீங்கள் வேணால் கூட்டணியில் வேணால் அவங்கள வச்சுடுங்க. இந்த கோரிக்கையை வந்து 2021 வச்சாங்க. அவங்களும் கூட்டணியில் இருக்கட்டுன்னு அமித்ஷாவே வச்சார். அவர் தான் அங்கே வந்திருந்தார் டெல்லிக்கு, சென்னைக்கு. அவரே சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில், நீங்கள் வந்து அவங்களும் இருக்கட்டுங்க, நீங்களும் கூட்டணியில் இருங்க, அவங்களும் இருக்கட்டு. அப்போ தினகரன் உள்ளே இருந்தால் ஓபிஎஸ் உள்ளே தான் இருந்தார், தினகரனும் உள்ளே வந்தால் நமக்கு ஓட்டு செதறாமல் இருக்கும் தென் மாவட்டங்களில் அப்படிலாம் சொன்னதுக்கு இல்லை வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இவர் சொல்லி அவரை வந்து இல்லை இதுதான் சரியாக இருக்கும்னு சொல்லி சொன்னார். அவரும் ஒத்துக்கிட்டு சரி பரவாயில்ல பாருங்க அப்படின்னாரு. அது நல்லதோ கெட்டதோ பிஜேபிக்கு நல்லதாக அமைஞ்சு போச்சுது. இல்லைன்னா அன்றைக்கி பலபடியாக அவர் முதலமைச்சர் ஆயிருப்பார். இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் பிஜேபி. ஆனால் அது கடவுள் தேவாதீனமாக அது என்ன போச்சு, அவர் ஏற்றுக்கலை. பழையபடி வந்து இப்போ வந்து அதே ட்ராக்கில் இப்போ வராரு. இப்போ அதை ஒத்துக்கிறார். நீங்கள் அவங்கெல்லாம் உள்ளே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கள் கட்சியில் நம்ம சேர்க்க மாட்டோம். எப்படி வேலை செய்வாங்க, இதுதான் பிரச்சனை. இப்போ இதில் என்ன கேள்வி உருவாது அப்படின்னா, இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் டெல்லி பாஜக தலைவர்களிடத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரா, தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலைக்கும் எனக்கும் இடையில அரசியல் ரீதியாக ஒரு மோதல் போக்கு இருந்தது கடந்த காலத்தில். அதனால வந்து தலைவர் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம் அதிமுக டெல்லி பாஜக தலைவர்களுக்கு கொடுக்கிறதா? பாஜகவினுடைய அந்த இதில் கொஞ்சம் அழுத்தமாகவே எனக்கு தெரியும். அதில் வந்து அதாவது அமித்ஷாட்ட போய் அண்ணாமலை நீங்கள் மாற்றுங்கன்னு சொன்னார்னா அவர் வெளியே போன்னு சொல்லுவார். அவர் அதான் சொல்லுவார், வெளியே போங்க, இன்னும் ஒன்றும் பேச வேண்டாம்னு சொல்லுவார். அண்ணாமலையை வந்து மாற்றுங்கிறது பாஜக உட்கட்சி விவகாரம். அது அதில் யார் மறுபடி தலைவரை வைக்கணும் இல்லைங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன் தாமதமாகுங்கிறது என்ன காரணம்னு எனக்கு தெரியும். ஏன்னா பல மாநிலங்களில் இன்னும் அவங்க அறிவிக்கலை, அது பின்னாடி அறிவிப்பாங்க. தேசிய தலைவர் கூட தான் என்ன அறிவிக்காமல் இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சா தான் அதை அறிவிக்க முடியும். அதனால் அது வேணால் நடந்துகிட்டு இருக்க வழியே அதை போய் இவங்க சொல்ல முடியாது. காங்கிரஸில் சொல்லலாம், தமிழகத்தில் வந்து இவரை தான் நீங்கள் வந்து மாநில தலைவரை வைக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னால் ஒத்துக்குவாங்க. இதுக்கு முன்னாடி கருணாநிதி சொன்னார், ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்குது. பாஜகவில் அப்படி இல்லை. அதுவும் குறிப்பாக அண்ணாமலை வந்த பிறகு இல்லை. அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை இதுக்கு முன்னாடி உள்ள நிலவரம்னா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? டெல்லியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் பார்த்தாரு, பேசினார், எல்லாம் முடிச்சார். உங்களுக்கு இவ்வளோ சீட்டு, இந்த சீட்டு உங்களுக்கு, அதெல்லாம் சொன்னார். அவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. நேரே அதை வந்து இப்படியெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துருங்கன்னு சொல்லி தமிழக பாஜக தலைவருக்கு அங்கேருந்து சொல்லுவாங்க. இவங்க ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இதுக்கு முன்னாடி உள்ள நிலவரம். அவங்க சொல்லுவாங்க, இவங்க செய்வாங்க. இன்னும் இப்போ அப்படி இல்லை. அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதை விவாதித்து ஓகே அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ணி இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதாவது அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அது அங்கே நடைமுறைக்கே வருது. கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கட்சிக்கு உள்ளாலையும் இப்படி தான் இருக்கும், வெளியும் இப்படி தான் இருக்கும். இந்த மாவட்ட தலைவர்கள் போட்டதில் வேறு குளறுபடி, அதுக்கு முன்னாடியே போட்டதுனால சில குளறுபடி இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஸ்ட்ரக்சரை சொல்கிறேன். அந்த மாதிரி நடந்தது உண்மை. இந்த முக்கிய முடிவுகளெல்லாம் எடுக்கும்போது அண்ணாமலையை கலந்துக்காமலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்லை, பண்ண மாட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து சொல்லித்தான் அவரை வந்து மாற்ற போகிறேன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு இல்லை. இவர் அந்த கோரிக்கை வச்சதாகவும் நான் கேள்விப்படல. அநியாயமாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே அந்த புகாரையும் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அதை சொன்னதாக அப்படி இல்லை. என்ன இதுன்னா, இந்த கூட்டணியில் நாங்கள் இருப்போம், ஆனால் ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாது, தினகரன் உள்ளே வரக்கூடாது, சசிகலா அந்த அம்மாவோ இல்லை அவங்க ஆதரவாளர்களோ உள்ளே வரக்கூடாது. அதாவது எங்கே அதிமுகங்கிறதுல வரக்கூடாது. அப்போ அண்ணாமலையோட நிலைப்பாடு என்னென்னா, அப்படி நீங்கள் இருந்தால் தென் மாவட்டங்களில் வந்து அந்த இடத்துல நீங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க. கொங்கு மண்டலத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, சென்னை மாதிரியான இடத்துக்கு அவங்க வரலாம், வராமல் இருக்கலாம். அப்போ ஒரே மேடையில் நீங்கள் ஏற மாட்டீங்க. அப்போ அந்த கூட்டணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? அது முரண்பட்ட ஒரு தானே, தாமரை இலை தண்ணீர் மாதிரி தானே இருக்கும், ஒட்டாமல் போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறது சரியாக கிடையாது. இன்னும் இவ்வளோ நாளும் உங்களை விட அவங்க தான் பாஜகவுக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் விசுவாசமாக இருந்திருக்காங்க. அவங்கள விட முடியாது.
நீங்கள் ரெண்டாவது இப்போ தான் உள்ளே வரீங்க, உங்களுக்கு தேவைன்னா வருவீங்க, தேவையில்லைன்னா போவீங்க. அப்போ உங்களை வந்து நாங்கள் முழுக்க நம்ப முடியலை. இந்த நிலைப்பாட்டில் அண்ணாமலை இருக்கு. இப்போ அது சொல்ல இன்னொரு இவர் எதுக்கு பாஜகவுக்கு கூட்டணிக்கு போகணுன்னு போனார் எடப்பாடி பழனிசாமி. அவங்க தேவைன்னு வந்தாங்கன்னா அவங்க தானே வரணும். இங்கே செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அவங்கள தேடி தானே அது பாஜக தலைவராக இருந்த அருண்ஜேட்லி இவருக்கு வரைக்கும் வந்தார். பாய்ஸ் கார்டனில் வந்து தான் காத்திருந்தாங்க. காங்கிரஸ் தலைவர்களும் வந்து காத்திருந்தாங்க. குலாம் நபி ஆசாத்னு நினைக்கிறேன், மற்ற தலைவர்கள் கூட வந்தாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்களெல்லாம் வந்தாங்க. எல்லாரும் போயஸ் கார்டன் நோக்கி தானே வந்துட்டு இருந்தாங்க. அதை மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமியை நோக்கி தானே வரணும். இவங்க வீட்டுக்கு தானே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் முடிச்சு அதுக்கு பிறகு பரஸ்பரம் சென்னைக்கோ டெல்லிக்கோ ஒரு இடத்துல அவங்க சந்தித்து பேசுனாங்கன்னா அது லாஜிக்கு இருக்கும். இப்போ என்ன சூழ்நிலை இவருக்கு தேவை? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பாஜகவினுடைய தயவு தேவை, பல வழியிலே தேவை. அதில் அரசியலுக்கு அதாவது தேர்தலுக்கும் அது முக்கியமாக தேவைப்படுது. இவருடைய எதிர்காலம் இல்லைன்னா கேள்விக்குறியாயிருது. அதனால இவருக்கு தேவை போகிறாரு. பாஜகவுக்கு அது தேவையில்லை. ஆட்சி பிடிக்க முடியாமல் வேணால் போகும், ஆனால் பாஜக அழியாது, அது வளருது. அப்போ இவருக்கு தான் முக்கிய தேவையாட்டு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இவர் வந்து அங்கே போனது தான் உண்மை. இவங்க தான் முன்னெடுத்து வச்சதும் உண்மை. கோயம்புத்தூரில் அமித்ஷாவை பார்த்ததும் இவங்க கொடுத்த அந்த எஸ்பி வேலுமணி தலைமையில் போய் டீம் போய் சந்திச்சதும் அதுதான் உண்மை. அதற்கு தொடர்ச்சியாக தான் அவர் டைம் கொடுத்து பார்க்க வச்சார். அடுத்த பாயிண்டை பாருங்கள், இவங்க பார்த்துட்டு வந்தாச்சு, பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு. வந்த உடனே அவங்க முடிவு பண்ணி அறிவிக்கலை. அமித்ஷாவோ நட்டாவோ உடனே இதுதான் முடிவு, நாங்கள் கூட்டணின்னு சொல்லி அறிவிக்கலை. ட்வீட் போட்டார். ட்வீட்டில் வந்து தமிழகத்தில் வந்து கூட்டணி என்டிஏ கூட்டணி தான் நம்ம அடுத்து 2026 ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு சொன்னார் அமித்ஷா. பாராளுமன்ற மேலவையிலையும் அதை சொன்னார். தம்பித்துறைக்கு பதில் சொல்லும்போது அதையெல்லாம் சொல்லியிருந்தார். பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது இந்த சாராய ஆறு எல்லாம் ஓடுறதை கட்டுப்படுத்துவோம், ஊழலெல்லாம் நிப்பாட்டிடுவோம், இதெல்லாம் சொன்னார். ஆனால் அந்த இதில் இப்படி கூட்டணி உறுதிப்படுத்தி நாங்கள் வந்து இவ்வளோ சீட்டெல்லாம் பங்கு வச்சுட்டேன்லாம் ஒன்றும் சொல்லலை. அண்ணாமலை வர சொன்னார். அண்ணாமலை போனார். 3 நாள் அங்கேயே இருந்தார். எல்லாத்தையும் பார்த்தார். மூத்த தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்தார். பிஎல் சந்தோஷம் ரொம்ப முக்கியமான அமைப்பு பொதுச் செயலாளர், அவரும் ரொம்ப முக்கியம், அவரையும் பார்த்தார். பல்வேறு விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சுட்டு இங்கே வந்தார். அப்போ இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கார். அண்ணாமலை வரணுங்கிறதுல உறுதியாக இருக்கார். இதுதான் பிரச்சனை. அப்போ அடுத்த லெவலில் என்ன பண்ணலாம்ங்கிறத மேலே யோசித்து முடிவெடுப்பாங்க. அந்த கேப்பில் தான் அவர் அதை சொன்னார். அந்த இதை அடிப்படையில் தான் அண்ணாமலை சொன்னதை நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி தான் எடுத்துக்கிறேன், நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். அதைத்தான் அவர் சொன்னார். எனக்கு வந்து ஒருவேளை நாம் சொல்லதை கேட்காம அவங்க ஒரு இது முடிவு எடுத்தாங்கன்னா அது நம்ம ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து கூட நான் பண்ணிடுவேன். இது இப்போ முதல் முறையாக அவர் சொல்லலை. இதுக்கு முன்னாடி பாஜகவினுடைய நிர்வாகிகள் மட்டத்தில் நடந்த அமைஞ்சிக்கரையில் நடந்த ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட இதே விவாதம் கட்சிக்கு உள்ளாலே நடந்து அதில் மற்ற மூத்த தலைவர் 2ஆக பிரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து அண்ணாமலைக்கு பக்கமும் இன்னும் 1-2 பேர் வந்து குறிப்பாக வந்து வானதி சீனிவாசன் அவங்க, ஏன்னா அவங்க வந்து பாராளுமன்ற குழு இதில் அவங்களும் ஒரு ஆள். அப்போ இந்த கூட்டணி சம்மந்தப்பட்டதெல்லாம் பாராளுமன்ற கூட்டத்தில் தான் முடிவு பண்ணுவோம், நீங்கள் இங்கே முடிவு பண்ணுறது கிடையாதுன்னு சொல்லி அவங்க விவாதித்து அது சர்ச்சையாகி வெளியெல்லாம் வந்துச்சு. ஃபைனல் என்னாச்சுது? அண்ணாமலை தான் முடிவு பண்ணார். கூட்டணி வேணுமா வேண்டாமா? வேண்டாம் போ, அவ்வளோதான். பாராளுமன்ற குழுவில் வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த நிலவரம் அது ஃபைனல் பண்ணுறது அங்கே தான், அது சம்பிரதாயம் தான். ஆனால் இங்கே கருத்து கேட்காமலாம் அவங்க முடிவு எடுக்க முடியாது. இதே தான் இப்போமோ அதனால் அவரை கூப்பிட்டு எல்லாம் கேட்டவுடனே அவர் அந்த பாயிண்டில் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கும் சொல்லியிருக்காரு. நான் இந்த கட்சி முக்கியம் எனக்கு, அதனால் நான் இருக்கேன், அதனால ஒன்று அவரை மாற்றிட்டு இன்னொருத்தரை கொண்டு போய் தலைவராக போகிறாங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி வச்சாங்கன்னா கண்டிப்பாக கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ தான் மேலே எழுந்திருது. அமித்ஷா அவர்களுக்கே 2026 தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிற நம்பிக்கையை கொடுத்ததே அண்ணாமலை தான். அவருடைய வரவுக்கு பிறகு தான் சந்து பொந்தெல்லாம் பாஜக கொண்டு போய் சேர்த்ததுனால தான் அதெல்லாம் வந்திருக்கு. அதில் இந்த சூழ்நிலையில் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த இதில் இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் யோசித்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. இந்த கூட்டணியில் இல்லைன்னு வச்சு நம்ம விவாதிப்போமே. இந்த கூட்டணியில் இல்லை, பாஜக அணியில் அவர் இல்லை, என்ன நடக்கும்? கட்சி வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே போனால் கூட அவர் ரெட்டை எலெக்ஷன்னா அவர் கிடைக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்கணும்னு கோர்ட்டு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் முடிவெடுக்கும். என்ன முடிவெடுக்கும்? நீங்கள் அதிமுகவுக்கு யாருமே ஒரே கட்சியிலேருந்து ஒரே ஒரு இது கிளைம் பண்ணியிருக்காங்க ரெட்டையில் அப்படின்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓபிஎஸ்ஸும் கிளைம் பண்ணார்னா, இல்லைனா ஒரு செங்கோட்டையன் கிளைம் பண்ணார்னா, இன்னும் ஒருத்தங்க கிளைம் பண்ணுறாங்க கட்சிக்குள்ளால உள்ளவங்க. அப்போ என்ன ஆகும்? 2 பேர் கிளைம் பண்ண காரணத்தை வச்சு கட்சி சின்னத்தை முடக்கிடுவாங்க. முடக்கிட்டு அது பிறகு நீங்கள் கோர்ட்டில் போய் யாருக்குங்கிறத முடிவு பண்ணிட்டு வாங்க, அது பிறகு நம்ம சின்னத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் ரெட்டையிலே முடக்கப்படும். அதுக்கு பிரகாசமான வாய்ப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு முக்கியமான பிரச்சனை உள்ள வருது. அப்போ அதுக்கு வந்து இவங்க எதிரணியில் இருக்கக்கூடியவங்களெல்லாம், அதாவது அதிமுகனுடைய எதிரணியில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா அவரால் முடியாது. அது அமித்ஷான்னா முடியும். அவங்க பேசி அண்ணாமலை மூலமோ இல்லை அண்ணாமலையில் கூட முடியும். அதுக்கு அவரை பயன்படுத்துவாங்களாம். ஆனால் வந்து கட்சிக்குள்ளே அவங்களே சேர்க்க மாட்டாங்களாம். அப்போ இது ஒரு பாயிண்ட். ரெட்டையெல்லாம் போயிடும், கட்சியும் 2ஆக உடஞ்சிரும். இப்போ செங்கோட்டையன் போகிற வேகத்துக்கு இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்லே கண்டிப்பாக அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுவார் அமித்ஷா. நீங்கள் இதுக்கு வரலன்னா அண்ணாமலையை விட முடியாது. அப்போ என்ன பண்ணுவார்? இந்த ஆப்ஷனை ஒரு அடுத்த ஆப்ஷனுக்கு இறங்க ஆரம்பிச்சிடுவார். கட்சியை காப்பாற்ற முடியாது.
அப்போ இன்னொரு பிளவு வரும். செங்கோட்டையன் தலைமையில் வரும். அதில் எவ்வளோ எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரியாது. கட்சி ரெண்டாக உடஞ்சிரும். அந்த செங்கோட்டையன் தலைமையில் அந்த அணி பழையபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து நிற்கும். அவங்க ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ அது வந்து எந்த அணிக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக தொண்டர்கள் வந்து ஏற்கனவே பாதி பேர் வந்து பாஜக பக்கம் வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் பழையபடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி யார் போவாங்க? தொண்டர்களை சொல்கிறேன். ஆதரவாளர்கள், தொண்டர்கள், அனுதாபிகள், அந்த அதிமுக இதுவரைக்கும் ஓட்டு போட்டவங்க எல்லாம் எந்த பக்கம் நிற்பாங்க? கண்டிப்பாக எடப்பாடி பக்கம் நிற்க மாட்டாங்க. அதனால் அவருக்கு தான் பேரழிவு. அவர் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனார்னா கட்சியும் காப்பாற்ற முடியும். அதே சமயத்தில் வந்து ஆட்சி 2026 கண்டிப்பாக அமைக்க முடியும். பாஜக தரப்புல இருந்து இதுவரைக்கும் எங்கேயுமே பாஜக மட்டும்தான் ஆட்சியை பிடிக்கும்னு அவங்க சொன்னதே இல்லை. தமிழகத்தில் 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னதே இல்லை. கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. இது இன்றைக்கு எடுத்த முடிவில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு வச்ச கூட்டணியிலே அவங்க முடிவு பண்ணனால தான் அப்போவே அறிவிச்சிட்டார். அண்ணாமலையும் சொல்லிட்டாரு, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதே வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அப்படி எல்லா தலைவர்களுமே இதை சொல்லிகிட்டே வந்திருப்பாங்க. அப்போ கூட்டணி ஆட்சிங்கிறது உறுதிப்படுத்திட்டாங்க. பாஜக தலைமையில் எல்லாரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய போகுதுங்கிறது உறுதிப்படுத்திட்டாங்க. அதிமுகவே உள்ளே வந்தாலும் அது கூட்டணி ஆட்சி தான். அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்துட்டாங்க. இதில் என்ன இவர் தான் யோசிக்கணும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.